ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பேட் கமெண்ட் பண்ணுற ஒரு சிலருக்காக இந்த வீடியோ. என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். நம்ம ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, எப்படி முன்னேறி போகிறது லைஃப்பில் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டில் எப்படா சண்டை நடக்கும், நம்ம போய் கூடி கும்மி அடிக்கலாம், அடுத்தவனுக்கு எப்படா பிரச்சனை வரும் அதை கண்டு கைத்தட்டி சிரிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அது நம்ம லைஃப்பில் தான் நடந்துகிட்டே இருக்கும். கடவுள் நம்மளுக்கு தான் அந்த மாதிரி கொடுப்பாரு, சரிங்களா? அதனால் ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை வந்தால் நம்ம போய் அதை வந்து தீர்த்து வைக்க போகிறது கிடையாது. அந்த பிரச்சனையினால் பாதிப்பு நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து நல்லா சம்பாதிச்சு நல்லா இருந்தாலும் அந்த காசை நம்ம அனுபவிக்க போகிறதில்ல, அது நமக்கு வரப்போகிறது கிடையாது. அவங்கவுங்க சம்பாதிக்கிறது அவங்கவுங்க அனுபவிக்க போகிறாங்க. அவங்கவுங்க பண்ணுற தப்புக்கு அவங்கவுங்க தண்டனை அனுபவிப்பாங்க. அதே மாதிரி அவங்கவுங்க பண்ணுற நல்லதுக்கு அவங்கவுங்க புண்ணியத்தை தேடிக்குவாங்க. புண்ணியம் அவங்கவுங்களுக்கு கிடச்சிக்கும். அதனால் அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நம்ம லைஃப்பை பற்றி நம்ம யோசித்தோம்னா போதும். வீடியோ பார்க்குறீங்களா, பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா தள்ளி விட்டு போங்க. அதை விட்டுட்டு கமெண்டு தேவையில்லாத என்னமோ நேற்று ஒரு கமெண்டு என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது இந்த பொண்ணு தான் அதில் வந்து பார்ட்னரு என்னென்னமோ. அதாவது கமெண்ட் பண்ணவங்களுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரிய தேவையில்லை, அதனால் அப்படி சொல்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற கமெண்ட் அடுத்த சேனலில் போய் பண்ண வேண்டியது, இங்கே வந்திருக்கிற கமெண்ட் அப்படியே எடுத்து அங்கே சொல்ல வேண்டியது. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சொந்த பந்தங்கள் தான் வந்து பொறாமப்படுவாங்க அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் இது யார் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில. ஆனால் அவங்களுக்கு கூட இவ்வளோ பொறாமைன்னு பாருங்களேன். அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்த பந்தங்களை சும்மாவா சொல்ல முடியும்? எப்படி அடுத்தவன் குழியில் உழுகுவான், எப்போ அதெல்லாம் நடக்கும், நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு இப்படி ஒரு எப்படி சொல்கிறது, பேய் மாதிரி இப்படி அலையிறீங்களே. உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி பொழப்பு இதெல்லாம் இருக்காதா? இல்லை உங்கள் லைஃப்லலாம் ஒரு வேளை கஷ்டமே இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக இருக்கிறீங்களோ? கஷ்டங்கிறது என்னன்னே தெரியாத அளவுக்கு இருப்பீங்களோ? அதான் அடுத்தவங்களுக்கு எப்படா கஷ்டம் வரும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களோ? ஏன்னா அவங்கவுங்களுக்கு கஷ்டம்னு ஒன்று இருந்தால் அதை பற்றியெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. நம்மளுக்கு 1008 பிரச்சனை, நம்மளுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஒரு ஆள் இதுக்கெல்லாம் அப்படி இருக்குமோ? கலியுகங்கிறாங்களா, அது இதுதானோ? தப்பு பண்ணுறவங்களாம் ஜாலியாக இருப்பாங்க போல இருக்குது. அதனால் வாயை மூடிக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தவங்களை பற்றி வந்து கேள்வியெல்லாம் வந்து அடுத்த சேனலில் போய் பேசுகிறது, எங்கிட்ட வந்து தேவையில்லாத கேள்வி கேட்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குவோம். காசு பணம் வந்தாலும் நாங்கள் அதை செட் பண்ணிக்குவோம். எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அதை நாங்கள் தான் அனுபவிக்க போகிறோம். அது எது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. உங்கள் வேலையை மட்டும் வாயை மூடிட்டு பார்த்தீங்கன்னா போதும். ஊர் உலகத்தில் வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து நம்ம ரோட்டு கடையில் வந்து ஒரு ரேட்டு ஃபுட்டு, அதே ரெஸ்டாரண்ட் போனால் ஒரு ரேட்டு. சரியா? இப்போ ஃப்ரைட் ரைஸை எடுத்துட்டோம்னா ரோட்டு கடையில் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. இத்தனைக்கும் ரோட்டு கடையில் கூட நல்லாயிருக்கும், ரெஸ்டாரண்ட்டில் நல்லாவே இருக்காது. ஆனால் வாயை மூடிட்டு சாப்பிட்டு பில்லை கட்டிட்டு வருவோம். ஏன்னா அது ஒரு கெத்து இவங்களுக்கு. அது ஒரு அப்படியே எப்படி சொல்கிறது, அது ஒரு கௌரவம் மாதிரி. ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு வர்றது ஒரு கௌரவம். உப்பு சப்பே இல்லைனாலும் சாப்பிட்டு வருவாங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் சொல்கிறேன். அப்படி சாப்பிட்டு வாயை மூடிட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் போய் இந்த ஃபுட்டு தானே, அதே ஃபுட்டு தானே, இங்கே இதே ரேட்டு தானே ரோட்டு கடையில், நீங்கள் இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறீங்க அப்படின்ட்டு போய் சட்டவட்டமெல்லாம் பேச மாட்டாங்க. அதுக்கு அவங்களே பதில் சொல்லிக்குவாங்க. அது ஏசி ரூம்பு, அது வாடகை கொடுக்குறாங்க, லைட் செட்டிங், இதுக்கெல்லாம் இவங்க பார்க்க வேண்டாமா அப்படின்னு இவங்களே பதிலுன்னு சொல்லிக்குவாங்க. அதனால தான் அவ்வளோ ரேட்டு கூட. இது ரோட்டு கடை தானே, அதனால் கம்மி. அதே பொருள் தான், அதே தான், ஆனால் ரேட் கூட, ரேட் கம்மி. அதை வந்து மூடிட்டு வாங்கி சாப்பிட்டு வருவாங்க. இதே வேறு ஒருத்தன் வந்து கொஞ்சம் கீழ்நிலையில் இருந்துட்டு கொஞ்சம் மேலே வர்றான்னா அதை அப்படியே தாங்கிக்கவே முடியறதில்ல. அப்படியே பொறங்குது. எப்படா அவனுக்கு பிரச்சனை வரும், ஐயோ இவ்வளோ சம்பாதிக்கிறானே, ஐயோ இப்படி பண்ணுறானே, போய் கம்முன்னு செத்துருங்களேன். புறம்போக்கு புளி மரங்கி இருந்தால் தூக்கு போட்டு எப்படி அலையிறீங்க? நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு அடுத்தவனுக்கு எப்படா பிரச்சனை வரும், ஐயோ இப்படி சம்பாதிக்கிறானே நெஞ்சா அடிச்சுக்கிறீங்க. நீங்கள் என்ன கூட பிறந்தவங்களா, இல்லை சொந்த பந்தமா, இல்லை தெரிஞ்சுவீங்களா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரனா? யார் நீங்களாம்? எந்த மூலையில் இருக்கிற நீ? யாருன்னு தெரியாது, மூஞ்சி முகரையும் தெரியாது. வீடியோ பார்க்கணுன்னா மூடிட்டு பார்க்கணும், இல்லையா தேவையில்லாமல் பிடிக்கலாம் கம்முன்னு போயிடணும். அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம் இந்த வயிற்றுச்சல் பிடிச்சி சாகரியே? புறம்போக்கில் புளிய மரம் லைனாக நட்டி வச்சுருக்குறாங்களே கவர்மெண்ட்டில், போய் தூக்கு போட்டு தொங்கிடு இப்படியெல்லாம் பிழைக்கிறதுக்கு, சரியா?
ஊனா வந்து அடுத்தவன் பிரச்சனையவே பேச வேண்டியது, அடுத்தவன் ஆயத்தவே பேச வேண்டியது, அடுத்தவன் குடும்பத்தில் எப்படா பிரச்சனை வரும்னே பார்க்க வேண்டியது. நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு நாளைக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்குதாங்கிறதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நம்ம குழந்தை குட்டிங்களை எப்படி வளர்த்தலாம், எப்படி படிக்க வைக்கலாம், எப்படி அவங்களுக்கு லைஃபுக்கு தேவையானது வருங்காலத்துக்கு எது சேமிப்பு பண்ணி வைக்கலாம், நம்ம தான் கஷ்டப்படுறோம் அவங்க கஷ்டப்படாமல் எப்படி வாழ வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சிந்தனை பண்ணுறது கிடையாது. அதை விட்டு போட்டு அடுத்து ஜஸ்ட்டு ஒரு வீடியோனா எங்களுக்கு வந்து அது இன்கம் தொழில். சரியா? எங்களுக்கு யூடியூப் ரன் பண்ணுறதுனா ஒரு தொழில். நாங்கள் வீடியோ போட்டால் எங்களுக்கு காசு வரும். அது நீங்கள் பார்க்குறதுனால தான் வருது, இல்லைன்னு சொல்லலை. நல்ல உள்ளவங்கள் நிறைய பேர் எங்களுக்கு இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் பார்க்கறனால வருதுன்னு இல்லை. எங்களை பிடிச்சவங்க நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, பார்க்குறாங்க, அதனால் வருது. எங்களுக்கு ஒரு தொழில். எங்கள் தொழில் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஜஸ்ட்டு டைம் பாஸுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. அதில் வந்து என்ன சொல்கிறது, நிறையா நல்லுள்ளங்கள் வந்து அக்கா தங்கச்சியா, அண்ணன் தம்பியா, அப்பாவா நிறைய பேர் இருக்கிறீங்க. அவங்களாம் வந்து விரும்பி பார்க்குறாங்க. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே நிறைய பேர் ஆகிட்டாங்க. நாங்கள் போயிட்டு வரோம், அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இதில் வந்து எங்களுக்கு வந்துருச்சு, கிடச்சிருக்குது. அதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து பிடிக்காதவங்க டைம் பாஸுக்கு பாருங்கள், பார்க்கலையா விட்டுருங்க. அதை விட்டுட்டு பார்த்துட்டு அடுத்த சேனலில் போய் பேச வேண்டியது, அங்கே நடக்கிறது இங்கே வந்து கமெண்ட் பண்ண வேண்டியது. இந்த வேலையில் எதுக்கு? அதுக்குள்ளே ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கும்போது ஆட்டுக்குட்டி வேறு போய் ரோஸ் செடி வந்து கடிச்சிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அதுதான். சரியா? நானுமே வந்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினச்சா எனக்கு தான் கெடுதல் வரும், நல்லது நினச்சா நல்லது நடக்கும். இல்லையா? எதுவுமே நினைக்காம பேசாமல் நம்ம லைஃப்பை கூட பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பற்றியே யோசிக்கிறது, சிந்திக்கிறது, அவங்களுக்கு எப்படா பிரச்சனை வரும், இல்லை நம்ம ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணி விடலாமா அப்படின்னே யோசிச்சுட்டு இருந்தா அது நம்ம லைஃபுக்கு தான் வரும். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், டைம் பாஸாக இருக்கும், நல்லா இழிப்பாக இருக்கும். கடைசியில் அதை அனுபவிக்க போகிறது நீங்கள் தான். புரிஞ்சுதா? அதனால் அடுத்தவங்களை வந்து குத்தங்குறை சொல்கிறது, அடுத்தவங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறது, வயிறஞ்சு சாகிறது, இதெல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு. இல்லை அப்படித்தான் பண்ணுவேன்னா பண்ணிட்டு போய் தொலைங்க. எனக்கு வந்து கமெண்டெல்லாம் பண்ணால் அப்புறம் நான் கண்டபடி பேசுவேன். சரியா? அப்புறம் அவள் அப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டான்னு போய் அடுத்த சேனலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, என்னமோ அவங்கள ஜட்ஜு மாதிரியுமே என்னை வந்து அப்படியே தூக்கி நிறுத்திடுற மாதிரியும் அங்கே போய் கமெண்ட், ஒன்றா அந்த கொலைமதி இப்படி சொல்லிட்டானோ, ஒன்றா அவள் அப்படி சொல்லிட்டானா, பச்சை பச்சையாக பேசிடுவேன் நான். புரிஞ்சுதா? ஏன்னா நாங்கள் வந்து எந்த தப்பும் பண்ணல, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். சும்மா வந்து கம்முன்னு இருக்கிறவங்கள வந்து நீ வந்து பேசுவேன். அதான் சொல்கிறீங்களே, சோசியல் மீடியான்னு வந்துட்டிங்கன்னா 1008 பிரச்சனை வரும், நீங்கள் அதை சமாளித்து தான் ஆகணும். அப்படின்னா நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். 1008 பிரச்சனை வரும், நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். நாங்கள் வீடியோ போடுறதுனால நீ கமெண்ட் பண்ணுறேன்னு நீ சொல்கிறீங்களே, உங்கள் வீட்டு பிரச்சனை, உங்கள் ஃபேமிலி மேட்ரு, நீ வீடியோ போட்டேன்னு நாங்கள் கருத்து சொல்லுவோம் அப்படின்னு அப்படியே பக்கனே பேச தெரியல. அதே மாதிரி நீ கருத்து சொன்னீங்கன்னா அதுக்கு பதிலும் நாங்கள் சொல்லுவோம். அந்த உரிமை எங்களுக்கு இருக்குது. புரிஞ்சுதா? அதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்லாது. அது எப்படி நீ பேசுவியாமா, நாங்கள் வந்து வாயை மூடிட்டு போகணும்? அப்படித்தானே? நான் வந்து போடுற வீடியோக்கு நீ கருத்து சொன்னீங்கன்னா நீ போடுற கமெண்ட்டுக்கு நானும் சொல்லுவேன். அந்த உரிமை எனக்கு இருக்குது. புரிஞ்சுதா? உனக்கு எவ்வளோ உரிமை இருக்குது நீ கேட்டால், சமூக வலைதளத்தில் நீ வீடியோ போட்டீங்கன்னா அப்படி தான் வரும் 1008 கருத்து அப்படிங்கிறீல, வாயை மூடிட்டு இருக்கணுங்கிறீல. அதே மாதிரி அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்லுவேன். அப்போ நீ வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கணும். புரிஞ்சுதா? இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த யூடியூப் அப்படியே நீ தான் உருவாக்கின மாதிரி, உங்கள் ஒப்பந்தான் உருவாக்கின மாதிரிலாம் வந்து எங்கிட்ட கருத்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறேன்னா, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். யாருக்கும் வந்து துரோகம் பண்ணல, யாருக்கு கெடுதல் நினைக்கல, யாரு காசையும் பிடுங்கி திங்கலை, யார்கிட்டையும் போய் திருடலை, அந்த மாதிரிலாம் கொலை குத்தம் கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் எதுவும் பண்ணல. சரி, அதனால் மூடிக்கிட்டு பார்க்கறனா பாரு, பிடிக்கலையே விட்டுரு. தேவையெல்லாம் பேசுனா நானும் பேசுவேன். எங்களுக்கு வாய் இருக்குது, கடவுள் கொடுத்துருக்குறாரு. எங்களுக்கு கையெல்லாம் இருக்குது, டைப் பண்ணுவோம். நானும் அப்படி தான் கமெண்ட் போடுவேன், ரிப்ளை பண்ணுவேன். புரிஞ்சுதா? சப்போர்ட் பண்ணுற நல்லுள்ளங்கள் வந்து நான் எதுவுமே சொல்லுவேன். பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், நான் பேசுனது வந்து நிறைய பேருக்கு புரியாது, அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்கிறேன். சரிங்களா? அதனால் நம்ம வேலையை, அது நானாக இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு நம்ம ரூட்டில் போயிட்டே இருக்கலாம். இருக்கிற கொஞ்ச நாளில் நம்ம ஃபேமிலிக்காக யோசிக்கணும், நம்மளுக்காக யோசிக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பற்றி சிந்தனை பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் உன் வாழ்க்கை போயிடும். உன் ஃபேமிலிக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உன் ஃபேமிலிக்காக நீ பண்ணுற நல்ல விஷயங்களெல்லாம் வந்து நீ விட்டுருவ. சரியா? அதனால் காலம் பொன் போடுறதாம்மா. மூடிக்கிட்டு உன் குடும்பத்தை வந்து முன்னேற்ற வழிப்பார். அடுத்த விஷயத்தில் என்றைக்குமே தலையிடாத. நாங்கள் எந்த தப்பு அப்படி ஒன்றும் சட்டவிரோதமாக பண்ணிடல. அப்படி நீ கண்டுபிடிச்சாலும் நீ உன் வேலையை நீ பார்த்துக்க. எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் எங்கள் சைடு நாங்கள் என்ன பேசணுமோ அதை நாங்கள் பேசி நாங்கள் சால்வ் பண்ணிக்குவோம். நீங்கள் ஒன்றும் சும்மா அப்படியே பரங்குது, ஐயோ என்ன நடக்க போகுது, என்னாச்சு,
எது நடக்க போகுது எல்லோரும் பேசுகிறாங்களே, இவங்க அமைதியாக இருக்கிறாங்களே, அப்போ ஏதோ பிரச்சனை வரப்போகுதாட்டுக்குது. என்னடா பொழப்பு இதெல்லாம். நான் சொன்ன மாதிரி லைனாக புறம்போக்கு புளி மரம் இருக்குது, போய் லைனாக தொங்கிருங்க தயவு செஞ்சு. ஏன்னா உங்களை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்கிறது கிடையாது, உங்களுக்கு கெடுதல் வரணும்னு நாங்கள் நினைக்கிறது கிடையாது. நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க, அதனால் நீங்கள் தான் அது பண்ணணும். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலினாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே பாய்.